ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு சென்னை ஆராஸ் கிச்சன். நான் இன்றைக்கி இத்தனை நாள் போட்ட வீடியோவை விட இதுதான் ஃபஸ்ட் டைமாக ரொம்ப சூப்பரான வீடியோ. இந்த வீடியோவுக்கு நிகர் எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு சூப்பரான வீடியோ தான் பண்ணியிருக்கேன். இது நம்மளுடைய இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிரியமான ஒரு தல்பினா கீர். இது பார்லியில் செய்கிற கீர். இது நம்ம ஆயிஷா ரஸியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லியிருக்காங்க சஹாபாக்கள்கிட்ட, யாராச்சும் உடம்பு சரியில்லை, ஏதாச்சும் நோய்வாய்க்கப்பட்டு இருந்தாங்கன்னா நம்மளோட இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தல்பினாவை செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்களாம். இந்த தல்பினால சோர்வு அப்புறம் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அதுவும் அவர் வாயாலே சொல்லியிருக்கிறது, நம்ம இறை தூதர் வாயால் சொல்லியிருக்கிறது. இதில் போதுமான அளவுக்கு நம்மளுக்கு ஹெல்த்தி பெனிஃபிட் இருக்கும். இந்த விஷயத்தை யாராலுமே மறக்க முடியாது, ஏன்னா அவ்வளோ உண்மையான விஷயம். இந்த கீரை நீங்களும் கண்டிப்பாக ஒரு வாட்டி செஞ்சுட்டு இந்த இறை தூதரின் பிடித்தமான கீரை ஒரு வாட்டி செஞ்சு நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். நம்மளுடைய இறை தூதர் அவர்களின் பிறந்த நாள் இன்றைக்கி நான் லட்டு செய்யலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். லட்டு செஞ்சு நம்ம கொடுக்கலாம், குழந்தைங்க பிறந்தால் லட்டு தானே செய்வாங்கன்ட்டு. அப்புறமா அவருக்கு செலிப்ரேஷன் அதெல்லாம் பிடிக்காத விஷயத்த நம்ம செய்யக்கூடாதுன்னு அப்படின்ட்டு அந்த பிளானை ட்ராப் பண்ணிவிட்டு இந்த தல்பினாவை செஞ்சுருக்கேன். நம்மளோட இறை தூதர் அவர்களுக்கு ரொம்ப பிடித்தமான உணவு, பிடித்தமான கீர். இது சேம் டைம் ஹெல்த் பெனிஃபிட்டும். பாருங்கள் வீவர்ஸ், நான் நபியின் பேரை எடுத்து முடித்த உடனே நீங்கள் எல்லாருமே ஒரு வாட்டி செலவாத்தை கூறுங்கள். நம்ம இறை தூதரின் மேல் ஒரு வாட்டி தரூர செய்கிறது நம்மளுக்கு கடமையாகும், நமக்கு நன்மையும் ஆகும். வாங்க இந்த கீரை செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ சூப்பரான தல்பினா செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துக்கலாம். பார்லி 50 கிராம் எடுத்துருக்கேன். இது ஊற வச்சது. பாருங்கள், ஊற வச்சதுக்கப்புறமா சின்னதாக இருக்குது. பார்லியில் 2-3 வகைகள் இருக்கும். ஒன்று சின்னதாக இருக்கும், ஒன்று பெருசாக இருக்கும். இன்ஸ்டன்ட் பார்லின்னு ஒன்று இருக்கும். அது அவங்க ஊற வச்சுட்டு தட்டிட்டு நம்மளுக்கு கொடுப்பாங்க. அது இன்ஸ்டண்ட்டாக உடனே நம்ம கொதிக்க வச்சு கூட செய்யலாம். ஆனால் பழைய காலத்தில் செஞ்சது இப்படி தான். அதனால் இந்த இது எடுத்திருக்கேன். நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் இன்ஸ்டண்ட்டும் இருந்தது, எல்லா கடைகளிலும் இருக்குமான்னு தெரியல, அதனால இந்த பார்லியில் வச்சு காட்டுறேன். இந்த பார்லி 50 கிராம் எடுத்திருக்கேன். அப்புறமா இந்த பார்லிக்கு ஒரு 8 டேட்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம இதில் சர்க்கரை சேர்க்க போகிறதில்ல, டேட்ஸு. அப்புறம் 10 பாதாம் எடுத்துருக்கேன். 1/2 லிட்டர் மில்க் எடுத்துருக்கேன். இந்த மில்கை கொதிக்க வச்சுட்டு இந்த பார்லியை கொஞ்சம் குறைப்பாக நம்ம அரைச்சி எடுத்துடலாம். முழுசாக போட்டோன்னா நல்லா அது டேஸ்ட் அவ்வளோவா இருக்காது, நல்லா பெருசாக ஆகிடும். அதனால கொஞ்சம் குறைப்பாக அரைச்சிட்டு அந்த பார்லி கொதிக்கிறப்போ நம்ம இந்த டேட்ஸை இந்த மாதிரி மேஷ் பண்ணி வச்சுக்கணும். மேஷ் பண்ணி வச்சுட்டு நம்ம போடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு பாத்திரம் வச்சு நம்ம பாத்திரத்தில் தான் செய்ய போகிறேன். இந்த 1/2 லிட்டர் மில்கை நம்ம கொதிக்க விட்டுடலாம். இது மில்க் கொதிக்கிட்டோம், அதுக்குள்ளே நம்ம அந்த பார்லியை குறைப்பாக அரைச்சிடலாம். பார்லி ஊறுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், ஊறுறதுக்கு முன்னாடி இப்படி தான் இருந்தது. பாருங்கள், ஊறுறதுக்கு முன்னாடி சின்னதாக பாருங்கள், உளுத்தம்பருப்பு மாதிரியே இருக்குது தூரத்துலேருந்து பார்க்க. இந்த பருப்பு சைஸ்லேயே இருக்குது. இந்த சைஸ் வாங்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு ஃபுல்லாக நல்லா இருக்கும். இது நான் வாஷ் பண்ணிவிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் அது நான் உங்களுக்கு காட்டினது. ஊறுறதுக்கு முன்னாடி இப்படி தான் இருக்கும். வாங்க இப்போ பால் வச்சிட்டோம், இது கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே நம்ம பார்லி அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் வீவர்ஸ், இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி குறைப்பாக அரைச்சிருக்கேன். இப்போ பால் கொதிக்குது பாருங்கள். இதில் நான் சேர்க்க போகிறேன். அப்படியே இது 5 மினிட் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்கிட்டோம். அப்போ தான் சீக்கிரமாக வேகும். நம்ம ஃபாஸ்ட்டில் வச்சுட்டோன்னா பொங்கி வரும், நம்மளுக்கு டிஸ்டர்பாக இருக்கும். நம்ம சிம்மில் வச்சுட்டோன்னா இது நல்லா ரொம்ப டைமெல்லாம் இருக்காது, நல்லா ஊறிடுச்சு, கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். அது இருந்தாலுமே நம்ம கொஞ்சம் சிம்மில் வச்சு நம்ம வேக விடலாம். இது அப்படியே வெந்துட்டு இருக்கட்டும். அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த டேட்ஸை நம்ம மிக்ஸி ஜார்லலாம் அரைக்க தேவையில்லை. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்பூன்லேயே இது மேஷ் பண்ணாலே இது மேஷ் ஆகிடும். இந்த மேஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்மளுக்கு அது கொதித்து வேகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு, நல்லா திக்காகிடுச்சு. 5 நிமிஷம் நல்லா வெந்துட்டும் இருக்குது. ஏன்னா ஊறி இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுச்சு. பாருங்கள், புஷ் பண்ணால் புஷ் ஆகுது. இதாச்சும் இது நல்லா வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபோர்க்லேயே மேஷ் பண்ணி வச்சுருந்தேன் இந்த டேட்ஸு, 8 டேட்ஸு. இதுக்கு சர்க்கரை போடுறதில்ல. அப்படிங்கிறக்கிட்ட டேட்ஸ் இல்லைன்னா தேன் சேர்த்துக்கோங்க, ஹனி. அப்படி இல்லைன்னா டேட்ஸ், இது 2ல் மட்டும்தான் செய்யணும். ஏன்னா ஹெல்த்தி பெனிஃபிட்டான நம்ம இறை தூதர் சொன்ன
தல்பீனா டிஷ் இது. இதை வந்து சர்க்கரைலாம் போட்டு செஞ்சு குச்சப்படுத்தாதீங்க. சர்க்கரை வந்து நல்ல விஷயம் கிடையாது, ஒயிட் சுகர் வந்து நல்ல விஷயம் கிடையாது. 100% அது நம்மளுக்கு ஹெல்த்துக்கு வந்து இஷ்யூ தரக்கூடிய சுகரை நீங்கள் இந்த தல்பீனாவில் தயவு செஞ்சு சேர்த்துறாதீங்க. தேனோ இல்லை டேட்ஸ் இருந்தால் மட்டுமே இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த தல்பீனாவை இந்த டேட்ஸை வந்து இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன். நம்ம இந்த தல்பீனா கீருக்கு வந்து நம்ம நெய்யெல்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நம்மளோட இறை தூதர் பேர் சொன்னாலே அது இனிக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிட்டுலாம். பார்த்தாலே சாப்பிட்ணும் போல தோணுதா? அவ்வளோ எனக்கும் அப்படி தான் இருக்குது. மாஷல்லா, அவ்வளோ மனமாக இருக்குது. நான் நல்லா இந்த பார்லியை வந்து நல்லா ஊற வச்சதுனால எனக்கு 5 to 7 மினிட் லோ ஃப்ளேமில் வச்சுருந்தேன். எனக்கு குக் ஆகிடுச்சு. 50 கிராம் தான் சேர்த்துருந்தேன். அதுக்கே வந்து ஒரு 4-5 பேர் நம்ம ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரி கீர் சாப்பிட்ற மாதிரி அளவுக்கு வந்திருக்கு. நான் இதில் வந்து தண்ணி எதுவும் சேர்க்கல, கொஞ்சமாக மட்டும் தண்ணி பார்லி அரைக்கும் போது மட்டும் சேர்த்துருக்கேன். 1/2 லிட்டர் பால் மட்டும் சேர்த்து செஞ்சது, அவ்வளோதான். இப்போ எல்லாம் நம்மளுக்கு டேட்ஸ் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து நம்ம மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற பாதாமை தூவி நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நான் இப்போ உங்களுக்கு டிஷ் அவுட் பண்ணி காட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட், இப்போ டிஷ் அவுட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற பாதாமை கொஞ்சம் லேசாக கார்னிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நான் சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டேன். இதே மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.